பண்ணலன்னா கீழே தெரியிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் தெரியிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தேங்காய்பால் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/2 கிலோ சிக்கன், 1 கப் தேங்காய் பேஸ்ட், 1 கப் வெங்காய பேஸ்ட், 1 கப் தக்காளி பேஸ்ட், 1 கப் தேங்காய் பால், அரை வெங்காயம் கட் பண்ணினது, மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1, கரம் மசாலா 1, சீரகத்தூள் 1/2, மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சோம்பு கருவேப்பிலை போட்டோம். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காய பேஸ்ட் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணு. இது நல்லா வதக்கணுங்க. ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதனால பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இந்த பேஸ்ட் முக்கால் பாகம் வதக்கிடுச்சுங்க. இப்போ இந்த தூளெல்லாம் போட்டுக்கலாம். அதாவது மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. அது கூடயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தலையுமே தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் விடுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இது நல்ல ஒரு கிளறிட்டு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்புறம் டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேல சிக்கன் தேங்காய் பால் கிரேவி பார்க்குறீங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கெல்லாம் ஆப்டான சைட் டிஷ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.